ஹைஃபாவை அதிர வைத்த ஈரான். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஏவுகணைகள் பாய்ந்தன. வெடித்துச் சிதறிய எரிபொருள் தாங்கி. இஸ்ரேலின் ஹைஃபா பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு தளங்கள் ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட அந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் லெபனானில் இருந்து வந்த ராக்கெட்டுகள் ஹைஃபாவின் தொழிற்சாலை மண்டலத்தை தாக்கின. குறிப்பாக பசான் எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய எரிபொருள் தாங்கியின் மீது ஏவுகணை நேரடியாக விழுந்து வெடித்தது. தாக்குதல் நடந்த சில நொடிகளிலேயே அங்கிருந்து பிரம்மாண்டமான கரும்புகை வெளியேறி வானை மறைப்பதை காணொளிகள் காட்டுகின்றன. ஹைஃபா நகரின் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் இந்த தீப்பிழம்புகளை பார்க்க முடிந்தது. சுத்திகரிப்பு நிலைய தொழிலாளர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடுவதையும் வான்வழி தற்காப்பு சைரன்கள் இடைவிடாது ஒலிப்பதையும் வீடியோவில் கேட்கவும் பார்க்கவும் முடிகின்றது. இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் மற்றும் உள்நாட்டு முன்னணி கட்டளை வீரர்கள் தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர். எரிபொருள் தாங்கி மற்றும் ஒரு தொழிற்சாலை கட்டிடம் பலத்த சேதமடைந்துள்ளன. இருப்பினும் பிரதான சுத்திகரிப்பு இயந்திரங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சகம் வாய் கூசாமல் கதையினை கட்டவிழ்த்து விட்டுள்ளது.